இணைய நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த வாரம் உங்கள நான் எந்த புத்தகத்தோட சந்திக்க போறேன் அப்படின்னா, தமிழ்ல ஒரு ஒரு கிளாசிக் அப்படின்ட்டு கருதப்படுகின்ற குறத்தி முடுக்கு எழுதியவர் ஜி. நாகராஜன். இந்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம். பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா இருக்கு பாருங்க. மொத்தமா ஒரு 100 பக்கம் கூட இல்ல. ஆனால், இது சொல்ல வந்த கருத்துக்கள் ரொம்ப கருத்துன்னு கூட சொல்ல முடியாது. ஒண்ணும் பெரிய பிரச்சார புத்தகங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. விளிம்பு நிலை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது பேசிக்கலி இந்த மாரி ப்ராஸ்டியூஷன், விபச்சாரம், சோனாகாச்சி இந்த மாரி பல விஷயங்கள் பத்தி, ஊர பத்திலாம் நம்ம கேள்விப்படுறோம். ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்கள பத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த குறத்தி முடுக்கு. இது ஒரு ஏரியா. இது ஒரு ஃபிக்ஷனல் லொகேஷன். அத பத்தி இவரு எழுதியிருக்காரு. அங்க இருந்த பெண்கள், அவர்களை சந்திக்கிற அவர்களுடைய வாடிக்கையாளர்கள், அத பற்றியான அவர்களுடைய வாழ்வியல் அப்படின்னு இந்த புத்தகம் விரிகிறது. இதில என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நோபடி இஸ் அப்பாலஜெட்டிக். அதாவது அம் இந்த தொழில்ல இருக்கமேன்னு சொல்லிட்டு யாரும் ஒரு வருத்தப்படுறது, இல்ல ஒரு பச்சாத்தாபம் அந்த மாரி எதுவும் கிடையாது. நான் இதில இருக்கேன். இதில மூலமா என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்து போற மாரியான கேரக்டர்ஸு. இது வெளியான காலகட்டங்கள் பார்த்தோன்னா 1962ஓ 63லயோ இந்த புத்தகம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த காலகட்டங்கள்ல இது ஒரு பெரிய டேபுவா தான் இருந்திருக்கும். ஒரு பெரிய இந்த மாரி ஒரு விஷயத்த தொடர்றதுங்கிறது வெகு சில எழுத்தாளர்கள் தான் இந்த மாரி கேரக்டர்ஸை புரோட்டாகனிஸ்ட்டை பத்தி எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜி. நாகராஜன் ஆஃப்கோர்ஸ், ஜெயகாந்தன் ஆகட்டும், இல்லைன்னா தி. ஜானகிராமன் இந்த மாரிலாம் இந்த மாரி ஒரு ஆஃப் பீட் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இத பத்திலாம் நிறையா ரொம்ப உள்ள நுழைஞ்சு எழுதியிருக்காங்க. பட் இப்ப இத படிக்கும்பொழுது இதுக்கு என்ன இந்த புத்தகம் இஸ் இட் ஸ்டில் ரொம்ப பிரமிக்க வைக்குதா அப்படின்னா அ ஆமாம், இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமாம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னு கேட்டேன்னா அ இந்த மாரி ஒரு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி சிலர் இந்த மாரி டாபிக்ஸை தமிழ்ல டச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். தமிழ்ங்கிறது நான் அடிக்கோடிட்டு சொல்றேன். ஏன்னா தமிழ்ல பொதுவாவே இந்த மாரி விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி போயிடுற மாரி தான் இருந்தது. அது இவர் அத அந்த பாயிண்ட்லாம் டச் பண்ணியிருக்காரு. அ ஆங்கிலத்திலயோ இல்ல இந்த மாரி மேற்கத்திய கலாச்சாரங்கள் இதெல்லாம் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாவே ஆயிடுச்சு. இப்போ கேட்டேன்னா இப்போ அ கேதே மாப்பசான், அப்புறம் மேடம் பாவரி இந்த மாரி புத்தகங்கள்லாம் எப்பவோ மேற்கத்திய கலாச்சாரங்கள்ல அந்த மாரி புத்தகங்கள்லாம் நெறையா அது ரொம்ப கான்ட்ரோவர்சி ஆகி அதெல்லாம் அத விட்டுடுங்க. பட் தமிழ்ல இந்த மாரி புத்தகங்கள் வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். எனக்கு தெரியாது, எப்படி இருந்ததுன்னு தெரியாது. பட் இந்த கதைய படித்து பார்க்கும்பொழுது, அந்த கேரக்டர்ஸ்க்கு எந்த ஒரு இந்த எழுத்தாளர் அந்த கேரக்டர்ஸ் மேல எந்த ஒரு பச்சாதாபமோ, அவர் மேல ஒரு ஒரு இளக்காரமோ இல்லாம, அவர்களுடைய வாழ்வியலை அப்படியே சித்தரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. அது எனக்கு புடிச்சது. அம் ஹ இந்த நாவல் என்ன ஹேஸ் இட் ஏஜ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த இன்டர்நெட் யுகத்தில எவ்ரிதிங் இஸ் மெயின் ஸ்ட்ரீம் இல்லையா? எல்லாமே அ ஸ் இப்போ யூடியூப் ஆகட்டும், இல்ல இன்ஸ்டாவாகட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு. ஸோ இது இனிமே ஃப்ரிஞ்ச் இந்த மாரி விளிம்பு நிலை இத பத்திலாம் பேசறதுக்கான அவசியமே இல்லாம போயிடுச்சு. இருந்ததுன்னா நம்ம தான் ரொம்ப பிற்போக்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த விதத்தில பார்த்தோம்னா, இது இப்ப இருக்கிற ஒரு ஒரு இளைஞன் இத படிக்கும்பொழுது, இது சுவாரஸ்யமா இருக்குமான்னா, எனக்கு என்னவோ கொஞ்சம் டவுட்டா தான் தெரியுது. எனக்கே இத படிக்கும்பொழுது, ஓகே, இது ஒரு வேள நான் ஒரு 20 வயசு இருக்கும்போது இத படிச்சிருந்தா, ஓ! அப்படின்னு நெனச்சிருக்கலாம். இப்ப பார்த்தோன்னா ப ப கேச்சர் இன் த ரை அந்த புக்கு நம்ம சின்ன வயசுல படிக்கும்பொழுது ஒரு பிரமிப்பு இருந்தது. இல்லையா? ஒரு பெரிய பிரமிப்பு. அப்பா! அப்படின்ட்டு. இப்ப அத படிச்சு பார்க்கும்பொழுது, ஓகே, அடலசன்ஸ பத்தி அ எ அந்த ஏஜ்ல படிக்கும்போது அது ஒரு வியப்பா இருந்தது. இப்ப படிக்கும்போது தாண்டி வந்தபோது அது பெருசா ஒண்ணும் தெரியல. அந்த மாரி அ இப்ப காலகட்டத்தில ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கிளாசிக். கிளாசிக்னா என்ன? இது ரொம்ப ஒரு அ
தொன்மையான ஒரு புத்தகம்னு எடுத்துக்கலாம். 60 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ காலங்கள் வந்து காலகட்டம் வந்து நகர்ந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் எது வந்து விளிம்பு நிலையாக கருதப்பட்டதோ அது எல்லாமே இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு. எல்லாமே யூடியூப்பு, ட்விட்டரு, இப்போ இன்ஸ்டா, இன்டர்நெட் வந்தப்புறம் எவ்ரிதிங் ஹேஸ் பீன் எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்த பொழுது இந்த மாதிரி கதைகள் வந்து சாதாரணமாக வந்துருச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும் எல்லாத்துமே. பட் ஸ்டில் இன்னுமே இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது எங்கோ ஒரு இடத்துல வந்து ஒரு பூரிப்பும், எங்கோ ஒரு இடத்துல வந்து ஒரு பிரமிப்பும் தோன்றினால் அது இந்த எழுத்தாளரின் வெற்றி. அந்த விதத்தில் ஜி. நாகராஜன் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். பிரமிக்க வைக்கின்ற ஒரு எழுத்தாளராக நான் கருதுகிறேன். அந்த விதத்தில் நீங்கள் வந்து ஜி. நாகராஜனுடைய இந்த குறத்தி முடுக்கை படித்து பாருங்கள். இதை தவிர அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நாளை மற்றொரு நாளை அப்படின்னு இன்னொரு புத்தகங்கள், நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நான் இந்த புத்தகம் மட்டும்தான் படிச்சிருக்கேன். ஸோ படித்து பாருங்கள். ஏற்கனவே படிச்சிருந்தா உங்களுடைய கருத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க. படிக்காதவங்க கண்டிப்பாக படிச்சுட்டு உங்களுக்கு இந்த புத்தகம் எப்படி இருந்ததுங்கிறத என் கூட சொல்லுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.